श्रीमती रामानुजाय नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. நாள்தோறும் பகவத்கீதையில் நாம் இப்போது விஸ்வரூப சந்தர்ஷன யோகம்ன்ற இந்த 11வது அத்தியாயம் பார்த்துட்ருக்கோம். இதில் அர்ஜுனன் கேட்டதுக்காக விஸ்வரூபம்லாம் பகவான் காமிச்சு அதை பார்த்து அர்ஜுனன் ஸ்தோத்திரம்லாம் பண்ணி பிறகு அதே அந்த உக்ரமான ரூபத்தை பார்த்து என்னால் ரொம்ப தாங்க முடியல, பயமாக இருக்க, மனம்லாம் கலங்குது, அதனால் உன்னோட பழைய 4 தோள்களுடைய அந்த ரூபம், கண்ணனான அந்த ரூபத்தையே எனக்கு காமிச்சிரு, அந்த உருவத்தையே காமிச்சிருந்துட்டு அர்ஜுனன் கேட்க பகவானும் சரின்னு ஒற்றுக்கொள்ள அதை சஞ்சயன் பகவான் இந்த மாதிரி பழைய ரூபத்தை காமிச்சிட்டாரு அப்படின்னு திருதராஷ்டிரனுக்கு எடுத்து சொல்கிறாரு. இப்போ அந்த பழைய ரூபத்தை பார்த்த பிறகு அர்ஜுனனுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது, அர்ஜுனன் என்னவா சொன்னார் அப்படின்றது தான் அடுத்த ஸ்லோகம். அர்ஜுன உவாச்ச திருஷ்ட்வேதம் மானுஷம் ரூபம் தவ சௌமியம் ஜனார்தன இதானீமஸ்மி சம்வృத்தः சசேதாஃ பிரகிருதிம் கதः. இந்த தவ சௌமியம், உன்னுடைய மிக அழகானதான மானுஷம் ரூபம், மனித உருவத்தை திருஷ்டுவா கண்டு, இதானீம் இப்போதுன்னா இந்த இடத்துல என்னென்னா, இதுக்கு முன்னாடி பகவான் விஸ்வரூபத்தை காட்டிட்டு இருந்தார் இல்லையா, இப்போ அர்ஜுனன் வேண்டினதுக்காக பகவான் திரும்ப தன்னுடைய ரொம்ப மிக அழகான மனித உருவத்தை எடுக்கிறாரு. அதனால் இப்போ இந்த மனித உருவத்தை எடுத்த பிறகு அப்படின்றது தான் இப்போது அப்படின்ற அர்த்தம் வருது. சம்ருத்தஹ அஸ்மி அப்படின்னா இன்பம் அடைந்தவனாக நான் இருக்கேன், இப்போது சச்சேதாக நெஞ்சு நிலை பெற்றவனாக இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் பிரகிருத்திம் கதக என்னுடைய இயல்பான நிலையை நான் அடைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்பம் அடைந்தவனாக இருக்கிறேன்றது எதனால் அப்படின்னா நான் கேட்ட பகவான் சரின்னு ஒப்புக்கொண்டு தன்னுடைய அந்த மனித உருவத்தை காமிக்கிறாரே அப்படின்ற ஒரு பக்கம் இன்பம். இன்னொன்று, இதுக்கு முன்னாடி விஸ்வரூபத்தை பார்த்து தான் பயந்து போன அர்ஜுனனுக்கு இப்போ திரும்ப பகவானுடைய அந்த மனித உருவத்தை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம். அதனால் அதுக்கு பிறகு சச்சேதாக நெஞ்சு நிலை பெற்றவனாக இருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் மனம் கலங்கி போனவனாக அர்ஜுனன் இருந்தா இல்லையா அந்த விஸ்வரூபத்தை பார்த்தோன்னே. ஏன்னா இது ரொம்ப உக்ரமான ரூபம்னு பார்த்தோம், ஒளி மட்டுமே இருக்கக்கூடியதான, அதுக்கப்புறம் மிக நீண்ட பற்கள்லாம் இருக்கக்கூடியது, எல்லாரும் அதில் போயிட்டு அந்த பல்லில் சிக்கி கொண்டு தலை நசுங்கி அப்படிலாம் அந்த உருவத்தை கண்டு எப்படி மனம் கலங்கி போயிருக்கோம் இல்லையா. அப்போ அந்த மனக்கலக்கம்லாம் தீந்து நெஞ்சு நிலை பெற்றவனாக இருக்கேன் அப்படின்றத அர்ஜுனன் சொல்கிறான். பிறகு பிரகிருத்தம் கதக அப்படின்னா என்னோட இயல்பான நிலையும் நான் அடைஞ்சிருக்கேன். இயல்பான நிலைன்னா என்ன, இந்த பயம்லாம் நீங்கி மனக்கலக்கம்லாம் போய் இதுக்கு முன்னாடி எப்படி கண்ணனை பார்க்கும்போது ஒரு இயல்பான நிலையில் இருந்தானோ அர்ஜுனன், இப்போ அந்த நிலைக்கே வந்திருக்கான்றது தான். அப்போது இதுக்கு முன்னாடி பயந்து போனது இப்போ பயம்லாம் போய் இன்பமான அந்த ஒரு நிலையில் இருக்காங்க. அதே போல் மனக்கலக்கம்லாம் நீங்கி நெஞ்சு நிலை பெற்றவனாக, அதே போல் இதுக்கு முன்னாடி என்ன இது உருவம்னே புரியாமல் எந்த திக்கு திசைன்னு கூட புரியாமல் நின்றுட்டு இருந்த அர்ஜுனன் இப்போது இயல்பான நிலைக்கு வந்திருக்கா. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன, பகவான் அர்ஜுனன் வேண்டினத்துக்கு இணங்கி தன்னுடைய விஸ்வரூபத்தை மறுத்து கொண்டு தன்னோட இயல்பான நிலையை இப்போ காட்டுறாரு அப்படின்ற காரணத்தினால தான். இப்போ இந்த அர்ஜுனன் சொல்லி முடிச்சாச்சா. இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அத்தியாயத்தினுடைய இந்த ஒரு இறுதிக்கு வரும். இதுக்கப்புறம் இன்னும் 4 ஸ்லோகம் தான், 52, 53, 54, 55. இந்த 4 ஸ்லோகங்கள்லையுமே பகவான் பக்தினுடைய பெருமை, அதாவது பக்தினால் மட்டுமே என்னை அடைய முடியும் அப்படின்றத இந்த 4 ஸ்லோகம் மூலமாக சொல்ல போகிறாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான அழகான ஸ்லோகங்கள். தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.